வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல்ஸ். ஸோ நாங்கள் வந்து நீட் ஓரியன்டாக சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். என்சிஆர்டி புக்கில் வந்து நாங்கள் வந்து சில ஒரு 50 கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ்னால புக்கு வாங்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு பயன்பெறுமாறு உங்கள் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா, இந்த ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலேருந்து ஒரு ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். The given figure represent the human digestive systems identify the A, B, C, D, E. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஏ. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். The given figure shows the arrangement of different types of teeth in jaw on the one side. Identify A, B, C, D. இதில் செகண்ட் ஆன்சர் பார்த்துங்க. செகண்ட் ஆன்சரும் ஏ. இன்சிசஸ், கனைட்ஸ், ப்ரீமோலாஸ் அண்ட் மோலாஸுங்க. தேர்டு கொஸ்டின்ஸ் பாருங்கள். Third questions. So which one of the following is correctly depict the dental formula of the human child? Third questions answers வந்து B 201 2102 2102 அந்த B ஆன்சர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. fourth questions பாருங்களேன். Read the following statements and correct the correct options கொடுத்துறாங்க. Statement 1 is a dental formula gives the number of teeth in the half of the jaw. Statement 2 பாருங்க, the dental formula can be expressed for insectivorous mammals as well as for the non-mammalians vertebrate. ஓகேங்களா? The fourth answer is here. The fourth answer is here B. Statement 1 is correct, but statement 2 is here incorrect. Fifth questions பார்த்துங்க. In man, even though both air food go through the pharynx, but food does not normally enter the windpipes because during the swallowing of food is a dash. Fifth answer is A. ஓகேங்களா? The epiglottics cover the glottics. ஓகேங்களா? Sixth question பாருங்க. The two friends are eating together on the dining table. One of them suddenly start coughing while swallowing some food. The coughing would be have been due to the improper movements of dash. Sixth question ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்கலாம். சிக்ஸ்த் ஆன்சர் இஸ் ஏ, எபிக்ளாட்டிக்ஸ். ஓகேங்களா? செவன்த் கொஸ்டின்ஸ் பார்த்துங்க. ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். 2 கொடுத்துக்கிறாங்க. செவன்த்தில் பாருங்கள். செவன்த் ஆன்சர் பார்த்துங்க. ஓகேங்களா? த வேர்ம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அட்டாச்ட் டு த சீக்கம் அட் த பிகினிங் ஆஃப் எ லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் இஸ் நோன் அஸ் எ வெர்மிபார்ம் அப்பெண்டிக்ஸ். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள். வெர்மிபார்ம் அப்பெண்டிக்ஸ் ஹேஸ் நோ அப்பரண்ட் டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். செவன்த் ஆன்சர் பார்த்துங்க. கொஸ்டின் கொடுத்தாச்சு. செவன்த் ஆன்சர் வந்து ஏங்க. Both statements 1 and 2 are correct. Eighth questions பாருங்கள். The diagrams of the large intestines of a man given here. இதில் எதுன்னு கண்டுபிடிக்கணும். Label the parts. Eighth A. ஓகேங்களா? எய்த்துக்கு ஆன்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏ இஸ் சீக்கம், எர்மி அப்பெண்டிக்ஸ், சி இஸ் அசெண்டிங் காலம், ஏ இஸ் கரெக்ட் ஆன்சருங்க. ஓகேங்களா? அதுக்கு நான் 4 ஆப்ஷன் கொடுத்துருவேன். ஏ பாருங்க. ஏ தான் கரெக்ட் ஆன்சரு. 4 ஆப்ஷனையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, பி, சி, டி. ஏசி கரெக்டாக ஆன்சர் பார்த்து எய்த்து கொஸ்டின்ஸ். நைன்த்து கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங், மேட்ச் த காலம் 1 with the column 2 and select the correct option from the given codes. The ninth one answer is here. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் சி, A3, B4, C1, D5, E2ங்க. ஓகேங்களா? நல்லா பார்த்து வச்சுங்க. 10th கொஸ்டின்ஸ். The leaning up intestinal wall from the outside to inside is made up of dash. 10th கொஸ்டின் பார்த்துங்க. 10th கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பி, லாங்கிடியூடினல் மசில்ஸ், சர்க்குலர் மசில்ஸ், சப்மீகோசா அண்ட் மீகோசா. 10th ஆன்சர்ஸே கரெக்ட். ஓகேங்களா? 11th கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்த பிக்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 11th ஆன்சர் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இது முக்கியமான கொஸ்டின்ஸுங்க. 11th வந்து என்ன ஆன்சர் வந்துன்னா ஏ, சரோசா. சரோசாங்கிறது கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். 12th கொஸ்டின் பாருங்கள். அது ஐடென்டிஃபை டயக்ராம் கொடுத்துக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க கொடுத்துக்கிறாங்க 12th கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 12th கொஸ்டின்ஸ். இப்போ இதில் வந்து இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆன்சர்னு சொல்லி பார்க்க போகிறோம். 12th ஆன்சர் இஸ் சி, சி இஸ் ஏ வில்லி லாக்டியல் கிரிப்ட். 13th கொஸ்டின்ஸ் பார்த்துங்க. கிரிப்ட் இஸ் ஏ லிபர்கோன்ஸ் ஆஸ் எ பிரசன்ட். 13th ஆன்சர் இஸ் பி, ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் அண்ட் செக்ரேட் த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். 14th பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்கரெக்ட். ஸோ 14th ஆன்சர்ஸ் பார்த்துங்க. D. All the 4 basic layers is wall gut never shows modifications in different parts of the alimentary canal. 14th. ஓகேங்களா? 15th பார்த்துங்க. which one of the following is not salivary glands? Very important questions. 15th
15th answer is C. Lacrimals. Lacrimals ஒரு கண்ணிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு விதமான நீர், கண்ணீர் வேற ஒன்றும் கிடையாது. அந்த கண்ணீரை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நீர் லாக்ரிமல்ஸ். ஓகேங்களா, அது ஐயில் இருக்குது. The vermiform appendix arise from 16th answer is a C. Cecum. Clayson's capsule is a characteristic features of the 17th answer is A. Mammals. Which one of the following statements is incorrect? 18th answer is D. Mesotheliums or serosal lice is close proximity to the circular layer of the muscularis. ஓகேங்களா, 18th. 19th பார்த்துங்க, in man the gallbladder is situated at the lobe of dash. 19th answer is B. B right, very important. The common piles duct due to the formed for the joining of dash. 20 answer is B. Cystic duct and hepatic duct. ஓகேங்களா. Okay, 21th questions. The given diagram shows a duct system of liver, gallbladder and pancreas. Write the name of ducts from A to D. Okay, they given the 4 options. Listen carefully the pictures. The 21th answer is here A. A cystic duct, common bile duct. B. C pancreatic duct. D is a hepato-pancreatic duct. Okay. 22. Match the following. Match column 1 with column 2 and select the correct options from the given codes. The code 1 and code 2. The 22. Check the answers. The 22 answer is here A1, B2, C4, D3. Answer is here B. 23. Which part of the mammal's alimentary canal does not secrete any enzyme? The 23 answer is here B. Esophagus. The 24. Read the following statements and select the correct options. Statement 1. The second largest digestive gland in our body is a pancreas. Statement 2. The pancreas functions both as exocrine and endocrine glands. The 24. Answer is here A. Both statements 1 and 2 are correct. The 25. Which one of the following statements is incorrect about pancreas? The 24, 25, they are given the 2 options B, A and B. The 25 and C and D also. The correct answer is here. It is surrounded by the Clayson's capsules. 26. Match the following. Match column 1 and 2. Select the correct options from the given codes. The 26. The 26 answer is here C. A4, D3, C1, D5. 27. Read the following statements and correct the options. Statement 1. The glycans of liver is principal source of blood sugars in case of emergency. Statement blood sugar level falls rapidly after hepatotomy. 27 answer is here C. Statements 1 is incorrect but statements 2 is correct. The 28. If you chew a piece of bread long enough, it will begins to taste sweets because. The 28 is here C. Amylase is breaking down starches to disaccharides. The 29. The optimum pH for pepsin is here the 29. Answer is A. 1.5 to 2.5. 30. A bolus is a dash. 30. A mass of crust moistened with a saliva is known as a bolus. 31. Major utility of breaking up food into small bits during chewing is. 31 answers here B. Increase surface area of the food eaten up. 32. Which one of the following statements is incorrect regarding lysosome present in saliva? 32 answer is here C. It acts as an enzyme. 33. If we take food rich in lime juice, the actions of ptyalin and starch is dash. The 33 answer is B. Reduced. 34. In which layers of stomach are gastric glands located? 34. Very important. Answer is B. Mucosa. 35. Read the following statements and select the correct options. Statement 1 and 2. Okay. 35.
The deglutition starts as a reflex and then continues by voluntary actions. Statement 2. Esophagus has stomach muscles in the beginning and striated muscles in the rest of its wall. What is the answer? 35 answer is here. B. Statement 1 is correct, but statement 2 is incorrect. Okay. 36. Match the following. See the question. Match column 1 with the column 2 and select the correct options from the given codes. Peptic cells, axontic cells, Kaplan cells. Okay, the 36 answer is here. 36 answer is D. A3, B4, C1. Okay. 37 also match the following. The column 1 and column 2, mucous neck cells, peptic chip cells and parietal or axontic cells. 37 answer is here. A. A2, B3, C1. Okay. 38. Which one of the following types of cells under there secretion is correctly matched? They give the 4 options. 38 answer is A. Axontic cells in a secretions with the pH between 2.0 and 3. Match the columns. Kupffer cells, beta cells, axontic cells, crypts of Lindberghs. 31 answer is here. D. A2, B1, C4, D5. Okay. 40. 40 also match the following. Kaplan cells, lysosome, saliva, axontic cells. The 40 answer is here. D. A2, B1, C4, D3. And 41. Which of the following statements is correct? 41. The answer is here. B. Parietal cells secrete hydrochloric acid. Important questions. 42. Examine the figure of gastric glands with the and glands given below and identify the labeled parts of A to D. 42 answer is here. 42 answer is here. Check it you. A. Axontic cells, chip cells, mucous cells and argentelic cells. The food mixes thoroughly with the acidic gastric juice, the stomach by the curring movements of its muscular walls, what we call the food then. 43 answer is a B. Chyme. 44 pepsin converts protein into dash. 44 answer is a B. Proteases and peptones. 45 the site of actions and substrate of rannins are respectively. The 45 answer is a C. Stomach and caseins. 46 milk caseins dash paracaseins. See the refers the flow chart. The 46 answer is A. Rennin and cation. 47 which enzymes initiate the protein digestion in stomach? 47 answer is here. A. Pepsin. 48 digestion of proteins begins in the dash and digestion of polysaccharides begins the dash. 48 answer is a C. Stomach mouth. 49 what will happen if the segregation of parietal cells of gastric glands is blocked with an inhibitor? 49 answer is here. A. In the absence of hydrochloric acid segregations, inactive pepsinogens is not converted into the active enzymes pepsins. 50 if for some reasons of parietal cells the gut epitheliums become partially non-functional, what is likely to happen? 50 answer is here. D. Proteins will not adequately hydrolyzed by them pepsins into proteases and peptones. ஓகேங்களா? Thank you students.